ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்செல்விஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி சுக்கா, நாட்டுக்கோழி வறுவல்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியை ஒரு 4 விசில் குக்கரில் வச்சு எடுத்தாச்சு. மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிங்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும். இதில் கொஞ்சம் இலை, ஒரு 2 துண்டு சின்னதாக பட்டை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சோம்பு, இது பொரியட்டும். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட வேக வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணியும் இருக்கும், அதோடய சேர்த்துக்கோங்க. வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஓரளவு நார்மலாக முங்குற அளவு, கறி முங்குற அளவுக்கு ஊற்றினாவே போதும். இல்லாட்டி ரொம்ப தண்ணி வத்துறதுக்கு நேரம் ஆகும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி, அதனால் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டால் போதும். அதே மாதிரி மிளகாய்த்தூளும் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாப்புல கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அது வரை கொஞ்சம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி போட்டு இந்த தண்ணி வத்துற அளவு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ தண்ணி வத்துற நேரத்தில் நம்ம இதுக்கு வந்து லாஸ்ட்டாக தூவுறதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து அந்த மசாலா பொடிக்கு தேவையான பொருட்கள் வந்து மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கிடுவோம். இப்போ மிளகு 1 ஸ்பூன் அப்படின்னா சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து மிக்சியில் ட்ரையாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 3யுமே சம அளவு போட்டாச்சு. இப்போ அரை கிலோ கறி அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் அளவு, இந்த மாதிரி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்து அப்படியே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் சுக்காவுக்கு தேவையான மசாலா. கடைசியாக போடும்போது நம்ம இதை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். இன்னும் தண்ணி வத்தலை. நல்லா சேர்த்தாப்புல கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ தண்ணியெல்லாம்
வத்திருச்சு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி தான் இதோடைய டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். இப்போ இதோட சேர்த்தே நல்லா கிளறிக்கலாம் ட்ரை ஆகிற வரை. இதை வந்து நாட்டுக்கோழி வறுவல்னு சொல்லலாம், சுக்கான்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நமக்கு எண்ணெயும் அதிகம் தேவைப்படாது. இப்போ பொடி போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி இல்லவே இல்லை, நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நாட்டுக்கோழி சுக்கா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போதும் தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.